Hi, Arul, bro. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ அருண்குமார் நான் பார்க்கும்போது என்னோட அக்கௌண்ட்டே வர மாதிரி லைக் போடுற மாதிரி இருக்கு ப்ரோ. அருண்குமார்னு ஒருத்தர் நம்ம பார்ட்டிசிபென்ட் ஒருத்தர் போடுறாரு. நான் எங்கடா லைக் போட்டேன்ட்டு இந்த ரியாக்ட் பண்ணேன்ட்டு எனக்கு அப்படி தோணும். ரெடி ஸ்டார்ட். எஸ். போன ஐ திங்க் சண்டே வி டிட் a live case study of sister who is making a 1,20,000 rupees per month. ஓகேங்களா? இப்பயும் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, ரோஷினின்னு பேரு. அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா அந்த ஃப்ரீலான்சிங், கான்டென்ட் ரைட்டிங், பர்சனல் பிராண்டிங் அந்த மாதிரி கிடையாது. ஷீ இஸ் இன் டு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற மேக்கப் ஆர்டிஸ்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த 1 lakh மந்த் எப்படி அவங்க ரீச் பண்ணாங்க, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இது லைவ் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? அதனால தான் மீன்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த லைவ் கேஸ் ஸ்டடி வரணும், நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதனால தான் நீங்கள்லாம் லைவ்ல வந்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் லைவ்ல நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரோஷினி சிஸ் லைக் யூ கேன் சுவிட்ச் ஆன் யுவர் கேமரா அண்ட் யூ கேன் ஷேர் அபவுட் யுவர் ஜேர்னி. நீங்கள் உங்களோட இன்ட்ரோனா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்ட்டு யூ கேன் ஷேர் இட் சிஸ். Hi, bro. Once again, it's on the technical level. Sure. Okay. Hi, தெரியுதா? தெரியுது. Hi, bro. நிர்மல் bro. அருண் bro, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ். நீங்க நல்லா இருக்கீங்களா? எஸ் bro, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால உங்களோட எஃபர்ட்ஸ் மூலியமா அண்ட் கடவுளோட பிளெஸிங்ஸ் மூலியமா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா 3 சேர்ந்து தான் இது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இவங்க ஒரு 20,000 எனக்கு நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நான் வந்து 20,000 30,000 அந்த ரேஞ்சில் தான் பர் மந்த்துக்கு நான் வந்து மேக் பண்ணுவேன். 35 இந்த ரேஞ்சில் தான், கொஞ்சம் மேலே போவோம், கொஞ்சம் கீழே வருவாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஸோ, நான் கேட்கல, அதுக்கு முன்னாடி நான் தெரில. பட் ஆஃப்டர் ஜாயினிங் அவர் சேலஞ்ச் ரொம்ப நிறைய திங்ஸ் லைக் மார்க்கெட்டிங் ஆகட்டும், சேல்ஸ் கால்ஸ் ஆகட்டும், மெசேஜிங் அண்ட் கண்டிப்பாக அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ரோஷினி சிஸ். ஸோ மெசேஜிங் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி, ஸோ இது எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் மீன்ஸ் அப்பே சொன்ன மாதிரி ஷீ இஸ் நாட் இன் டு ஃப்ரீலான்சிங் திங்ஸ். ஷீ இஸ் நாட் லைக் கான்டென்ட் ரைட்டர் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பர்சனே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஒன்று சோலோ ப்ரனராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் யூ கேன் ஷேர் அபவுட் யுவர் பிஸ்னஸ் ஜர்னி இல்லைனா லைஃப் ஜர்னி கூட நீங்கள் எது வேணால் ஷேர் பண்ணலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 30,000லாம் இல்ல, பிலோ 20,000 தான் earn பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஃபீல்ட்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு 6,000 ஒரு ஈவெண்ட் தான் வரும், 6,000 8,000 தான் இருக்கும். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் ரேஞ்சே வந்துட்டு 20,000 தான் வந்துட்டு இருந்தது. இப்போ லாஸ்ட் நான் இப்பதான் சர்ச் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் ஜூலை நான் உங்களை என்கொயரி பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஜூலை என்கொயரி பண்ணி ஆகஸ்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரொம்ப தயக்கமா தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா பிஃபோரா நான் ஒரு 30,000 நியர்லி இந்த அமௌண்ட்டுக்கு ஐ மீன் உங்களோட ஃபீஸ்க்கு டபுள் மடங்கா நான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தேன். அது சொல்ல விரும்பல. அந்த கிளாஸ்ல வந்துட்டு கத்துக்கலன்னு சொல்ல முடியாது, கத்துக்கினேன். ஆனா ஒரு ரியலிஸ்டிக்கா நான் எதுவுமே அதுல லேர்ன் பண்ணல. பேசிக்கா எப்படி நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுல இருந்து எனக்கு மிஞ்சி போனா ஒரு 20,000 அதுல ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு 20,000 பெர் மந்த் வர மாதிரி இருந்தது. ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் லைக் எப்படி ஆட் போடணும்னு ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கினேன். நியர்லி ஹர்விஷ் ப்ரோவோட கிளாஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நான் எல்லா லைவ்லயுமே அட்டென்ட் பண்ணிடுவேன். ஐ மீன் என்னோட ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இது எனக்கு ரிலேட்டடா இருக்குமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா டோட்டலா இது வேற ஒரு ஜானர்ல இருக்கு இல்லையா, என்னோட ஃபீல்ட்ல இருக்குமான்ட்டு நான் உங்ககிட்டயே நான் ஒரு 3 to 4 கேட்டிருப்பேன். இது எனக்கு ஹெல்ப் ஆகுமான்ட்டு நீங்க ஒரு 3-4 டைம்ஸ் எனக்கு கேட்டுதான் நான் சிஸ் நீங்க சேருங்க, 100% சேருங்க. உங்களுக்கு அப்படி ஹெல்ப் ஆகலன்னா அப்புறம் நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட். ஆமா, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எனக்கு
அர்பிஷ் ப்ரோத்துல வந்துட்டு ஒரு 5 டேஸ்ல எனக்கு ரிசல்ட்ஸ் நான் பாத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ண கிளாஸ்லயே வந்துட்டு நியர்லி ஒரு 8,000 கிட்ட ஆடுக்கு மட்டும் ஸ்பெண்ட் 1 மந்த்ல. அதுல வந்துட்டு எனக்கு அதான் சொன்ன மாதிரி ஒரு 8,000 அது மாதிரி தான் ரிட்டர்ன் பேக்கே நான் பண்ணேன். ஹர்பிஷ் ப்ரோ கிளாஸும் ஆக்சுவலா வந்துட்டு போட்ட காசு நான் 1 மந்த்ல எடுத்துட்டேன் ஆக்சுவலா அவரோட கிளாஸ்லயுமே. ஸோ ஸ்டில் அவர் கிளாஸ்ல என்ன நான் ஆட் ரன் பண்ணணும் அந்த ஆட் தான் நான் இப்பவுமே ரன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த சேஞ்சஸும் இல்லாம. நான் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் முடிச்சு அதுக்கப்புறம் 100 டேஸ் சேலஞ்ச் எப்படி இருந்து வந்துடலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஏன்னா நியர்லி ஒரு 42 rupees காஸ்ட் பர் லீட்ல எனக்கு ஒரு 170 மெசேஜஸ் கிட்ட வந்துச்சு லீட் கிட்ட. அதுல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே குவாலிட்டி லீடா தான் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே குவாலிட்டி லீட். ஒரு 20 to 50 மெம்பர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்தாங்க. அதுல ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு நியர்லி நிறைய கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். லைக் எப்பவுமே யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா சாட் மெசேஜ் வரும் எனக்கு, நான் அருண் ப்ரோ கிட்ட வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி எனக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம் ப்ரோன்னு ஸ்ட்ரெயிட்டா கேட்டுருவேன். அவர் அனுப்பின டெக்ஸ்ட் அப்படியே நான் எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன், எனக்கு கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது, என்னடா இது பண்ணி எதுவுமே வரல இந்த மெசேஜ்க்கு டக்கு. ஏன்னா எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுவேன், எனக்கு ரிப்ளை வராது. அப்புறமேட்டு நிறைய வீடியோஸ் அனுப்ப சொல்லுவாங்க என்னோட லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அந்த வீடியோ எனக்கே வந்துட்டு ஏதோ நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஷார்ட் மெசேஜ் அனுப்புவீங்க, அதுக்கு எனக்கு ரிப்ளை வந்துடும். ஒரு வித்தின் ஒரு 15 டேஸ்ல எனக்கு அது கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 5 மெசேஜ் தான் அனுப்பியிருப்பேன், அதுல வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க மோஸ்ட் ஆஃப். அண்ட் நீங்க நிறைய சொன்னீங்க இந்த மாதிரி அந்த ஸ்கூல் ஒரு லிங்க் அனுப்பி இருந்தீங்க இல்லையா, அதுல வந்துட்டு கான்டென்ட் மேக்கிங் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை வந்து நான் உட்காந்து ஃபுல் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். லைக் என்னென்னலாம் நம்மளோட ஃபீல்ட்ல வந்துட்டு எப்படி நம்ம அதை அட்டாச் பண்ணிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணலான்றத ரீல்ஸா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் ஃபாலோவர்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்காது, லீட்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காதுன்ட்டு. ஸோ இனிஷியலா நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபாலோவர்ஸ் இருந்தா நமக்கு வந்துட்டு லீட்ஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நிர்மல் ப்ரோட ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து கோ த்ரூ பண்ணுவேன். அவர் எப்படி கேஷுவலா பேசுறாரு, எப்படி நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்தும் நிறைய நோட்ஸ் கேதர் பண்ணி ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி பண்ணி நானா எனக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஒரு லெஸ் தென் ஒரு லைக் ஒரு 1 month உங்களை நான் டார்ச்சர் பண்ணிருப்பேன் ப்ரோ. லைக் எப்படி நான் மெசேஜ் பண்ணா டார்ச்சர் கிடையாது, கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவீங்க ப்ரோ. இது என்ன ஏன்னா அந்த ஃபீல்ட்ல எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. லைக் ஐ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வந்து மேக்கப் திங்ஸ், அந்த பிரைடல் இதெல்லாம் வந்து வருவாங்க, ஆர்டர்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஃபாலோ அப் நிறைய தேவைப்படும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடியே ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க டிசிஷனே எடுப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாஸ்டா நம்ம டிசிஷன் எடுக்க வைக்கணும்னா நான் வந்து யோசிப்பேன். எனக்கு அது ஒரு மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும், இது ஒரு நம்ம பண்ணலான்ட்டு நான் அனுப்ப உங்களுக்கு. ப்ரோ கால் புக் ஆயிடுச்சு ப்ரோ, ப்ரோ அட்வான்ஸ் போட்டாங்க ப்ரோன்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு அப்பா பரவாயில்ல, நல்லா சந்தோஷமா இருக்கும். அவ இமிடியேட்டா எனக்கு ரிப்ளை வந்துடும், இமிடியேட்டா புக்கும் பண்ணிடுவாங்க அதே மாதிரி. சோ நம்பி அத ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னோட லீஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு நியர்லி ஒரு பர் செஷனுக்கு நான் ஒரு 5,000 தான் ப்ரோ வைப்பேன். அண்ட் வந்து ஐ மீன் டாப் அமௌண்ட் லாஸ்ட் பேக்கேஜ் வந்து ஒரு 10,000 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ வந்துட்டு அந்த லீஸ்ட் பேக்கேஜ் ஆக்சுவலா அப்ப புக் பண்ண மாட்டாங்க. ஒர்க்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து புக் பண்ண மாட்டாங்க, ஒரு குவாலிட்டியாவே கிடைக்காது. ஆனா எனக்கு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட நான் இனிஷியலா வச்சிருந்த என்னோட லாஸ்ட் பேக்கேஜ் தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேக்கேஜா வச்சிருக்கேன். அதுலயே வந்துட்டு எனக்கு ஐ மீன் என்னோட ஒரு செஷனுக்கு ஒரு 20,000 தைரியமா புக் பண்றதுக்கு கூட இப்போ ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கு. லைக் பேசுறதுலயுமே உங்ககிட்ட மெசேஜ் அனுப்பி ஒரு கட்டத்துல நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே வை நாட், நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் அதை கேதர் பண்ணி அந்த மெசேஜ் நானே அனுப்பி அண்ட் கால்லயுமே வந்துட்டு நிறைய கால் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கேன். லைக் உங்களோட அந்த எப்படி நம்ம கால்ல பேசணும்ட்டு ஒரு அந்த லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணி அதுலயும் நோட்ஸ் எடுத்து ஓகே இந்த மாதிரி பேசலாம், நம்மளோட ஃபீல்டுக்கு எப்படி மாடிஃபை பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் நோட்ஸ் எடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் வச்சுதான் நான் பேசிட்டு இருந்தேன். அண்ட் தென் இப்போ எனக்குமே அது கேஷுவலா வந்துருச்சு. இந்த மாதிரி பேசினா கிளைண்ட் வந்துட்டு நம்மள தைரியமா புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ லாஸ்ட் ஐ மீன் அக்டோபர் நவம்பர்ல முடிச்சோம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். டிசம்பர்ல எனக்கு அவ்வளவா கிளைண்ட்ஸ் வரல, ஒரு 20 அதுவுமே எனக்கு 20,000 கிட்ட வந்தது. ஜான்ல
வந்துட்டு பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 25 அப்படியே மாடரேட்டா கொஞ்சம் டெவலப் ஆகி போச்சு. ஸோ ஃபெப்ல எனக்கு நிறைய புக்கிங்ஸ் வந்தது. அந்த மாதிரி புக்கிங்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒரு ஒரு எல்லா முகூர்த்தமும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபில் ஆகி இருந்தது. அதுலயுமே ஆனா லோ பட்ஜெட்டா தான் புக் பண்ணாங்க. அதனால எனக்கு ஒரு நியர்லி ஒரு 25 to 30 அந்த மாதிரி வந்தது. அதுவே எனக்கு ஆக்சுவலா பெரிய அமௌண்ட் இந்த ஃபீல்ட்ல அளவுக்கு வந்தது. ஒரு அண்ட் மார்ச்ல வந்துட்டு நான் ஃபுல் புக்கிங்ஸ்ல இருந்தேன் ப்ரோ. மார்ச்லயே வந்துட்டு நியர்லி நான் ஒரு 70K கிட்ட மார்ச்லயே எனக்கு வந்துருச்சு. ஒரு லெஸ் தென் நான் ஒரு 7 days தான் ஒர்க்கே பண்ணிருப்பேன். எனக்கு தெரிஞ்ச 8 days 7 days தான் ஒர்க் பண்ணிருப்பேன். per month கூட இருக்காது அது. அண்ட் மார்ச் ஏப்ரல்லையுமே எனக்கு நியர்லி ஒரு 60 அரௌண்ட் 60K அந்த மாதிரி வந்தது. இந்த மந்த் வந்துட்டு எனக்கு நான் ஆக்சுவலா இந்த போன மந்த்ல அவ்வளவு கால்குலேட் பண்ணல. அசிஸ்டன்ட் அவங்களுக்கும் கொடுக்கறதுல கரெக்டா இருந்து இந்த மந்த் மட்டும் நான் கால்குலேட் பண்ணும்போது நியர்லி எனக்கு 1 lakh அபவே வந்தது. நான் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் அசிஸ்டன்டோட பேமெண்ட் எல்லாம் கழிச்சுட்டு எனக்கு என் கையில நின்னது வந்து நியர்லி ஒரு 1 lakh ப்ராஃபிட்டா உங்களுக்கு மீன்ஸ் எல்லாம் உங்களோட டீமுக்கு பே பண்ணிட்டு உங்க கையில நின்ன காசு 1 lakh. ஆமா, டீமுக்கு பே பண்ணிட்டு எனக்கு கையில நின்னது வந்து 1 lakh. அதுவுமே எனக்கு ஒரு 10 days தான் ஒர்க் பண்ணிருப்பேன். லெஸ் தென் 10 days கூட சொல்லலாம். எனக்கு 1 month கூட கிடையாது. ஐ மீன் உங்களுக்கு தெரியும் முகூர்த்தம் டேட்ஸ் மட்டும் தான் ஒர்க் போற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அண்ட் கிளாஸ்லயுமே நான் வந்துட்டு இனிஷியலா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு கிளாஸும் கண்டக்ட் பண்ணேன். அந்த கிளாஸ்லயுமே நான் 2 daysல எனக்கு ஒரு 20,000 கிட்ட earn பண்ணேன். அதுலயுமே கன்வெர்ட் ஆனாங்க ஆக்சுவலா. சூப்பர். தட்ஸ் the one thing guys, listen to this one. அவங்க விடல, ஓகேங்களா? she is not into that outreach பண்ற டாஸ்க், அந்த மாதிரி என்ன டாஸ்க் எதுவுமே கிடையாது. she learned the content strategy. ரீல் இப்போ அவங்களோட நீங்க இன்ஸ்டாகிராம் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நல்ல மீன்ஸ் அந்த அவங்களோட இண்டஸ்ட்ரி பேஸ்டா ரீல்ஸ் போட்டு இருந்தாங்க. மறுபடியும் நம்ம பேஸ்டா மீன்ஸ் நம்மளோட கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு அது பேஸ்டா கான்டென்ட் போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஐ திங்க் ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கம்யூனிட்டி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாள் 50, 60 பேர் 70 பேர் எல்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க ப்ரோன்னு மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் ஆச்சு. நிறைய பேர் நம்ம 100 Day சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் கான்டென்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்க. டேக் திஸ் நோட். கண்டிப்பாக கான்டென்ட்ல அந்த டே 2ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்டென்ட்டை நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணி உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ரீஃபைன் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் அ லீட்ஸ். அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக எவ்ரி மந்த் அவங்களோட க்ரோத் பாருங்க. 30,000, 40,000, 60,000, 70,000, அப்புறம் 1 lakh மேலே. இப்போ 1 lakh மீன்ஸ் 1 lakh கையில் வந்த மாதிரி. ஓவரால் ரெவன்யூ லைக் அவங்க கிட்டத்தட்ட 120, 130 அப்படி போயிருக்கும். ஸோ இப்போ கையில் வந்த ப்ராஃபிட் ஓவராலாக எல்லாமே செலவாயிட்டு 1 lakhன்றது ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் தட் ரீசன் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் கொடுக்கணும் ரோஷன் மிஸ்ஸஸுக்கு, ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க ஜாயின் பண்ணும் போதே எனக்கு 2-3 வாட்டி கேட்டாங்க மெசேஜில், ப்ரோ இது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகுமா 100 Day சேலஞ்ச்? ஏன்னா நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் உங்ககிட்ட எடுத்திருக்கேன். 100 Day சேலஞ்சில் எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுமா? ஏன்னா வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு வாட்டி மறுபடியும் நாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா எனக்கு அதோட கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு என்னோட பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். அதுதான் என்னோட மெயின் கோல். ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டாங்க. ஹெல்ப் ஆகும் சிஸ், கண்டிப்பாக ஆகும். ப்ரோ மறுபடியும் கேட்குற தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக எனக்கு 100 Day சேலஞ்சு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சொல்லுங்க 2-3 வாட்டி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கு. வேணும் கேளுங்க சிஸ்டர் கிட்ட. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்கள் போட்ட காசு எதுக்குமே ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 1 lakh பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த ஃபீல்டில் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கு, நிறைய காம்படிஷன் இருக்கு. நம்ம ஏன்னா வந்துட்டு தெருவுக்கு வச்சிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட பீப்புளை கூப்பிட்டு போயிடுவாங்க. 5,000 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000 ரூபான்னு போயிடுவாங்க. ஸோ பட் நம்ம வி ஹவ் டு பில்ட் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆடியன்ஸ் இன் அவர் ஆன்லைன். நம்ம ஆட்ஸ் மூலியமாவோ ஈவன் இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக முடியும் சிஸ்ன்ட்டு சொன்னேன். ஷி ஜாயின்ட் அண்ட் ஷி அச்சீவ் திஸ் திங்ஸ். ஸோ சிஸ் நம்ம சேலஞ்சில் நிறைய உமன்ஸ் ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாம் விற்கிறாங்க, பிஸ்னஸாக பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கைன்றது இருக்க மாட்டேது, ஓகேங்களா? ஸோ வெதர் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வருமா வராதா? ஆனால் ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங், ஓகேங்களா நான் சொல்கிறது, ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் சில பேர் வந்து அதை நம்ம செஷனுக்கு அட்டென்ட் பண்ண மாட்டிருக்காங்க, செஷனுக்கு வர மாட்டிருக்காங்க, வீடியோஸும் பார்க்க மாட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் நிறைய பேர் இருக்காங்க in terms of makeup artistல திங்ஸ் ஆகட்டும், இந்த சாரீஸ், இந்த உமன் ஓரியன்டா பிஸ்னஸ் பண்ணுற திங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் in order to achieve this kind of an income நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? நான் ஆக்சுவலா இந்த குரூப் ஆஃப் தி மெம்பரா தான் இருந்தேன். இன்னொருத்தவங்களோட கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது நான் இப்ப யோசிப்போம், ஓகே இது இவங்கள மாதிரி நான் பண்ணலாமா, வருவேனா அந்த மாதிரி. இந்த ஐ மீன்
இந்த ஒரு ஜானர்ல தான் இருந்தாங்க. லைக் இதுக்கு முன்னாடி எடுத்த கேஸ் ஸ்டடினா நான் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ்டாவே இருந்தது. என்னோட இது அதான் நான் உங்ககிட்ட டவுட் கேட்ட மாதிரி என்னோட ஃபீல்ட் இதுல ஒர்க் ஆகுமான்ட்டு. ஆனா நான் யாரோட இதுவுமே நான் விட மாட்டேன் ஆக்சுவலா. டு பி ஃப்ராங்க் அந்த கேஸ் ஸ்டடில இருந்து கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான் மெயினா எனக்கு ஹெல்ப் கொடுத்துச்சு. இப்ப கூட என்னோட கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட வராங்கன்னா, நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், வீடியோ பார்த்துதான் வந்தேன், உங்க ஒர்க்ஸ் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் வந்தாங்க. என் ஒர்க்ஸ் தாண்டி ஐ மீன் நான் தனியா போட்டோ அனுப்புறதை தாண்டி என்னோட ரீல்ஸ் பார்த்துதான் நிறைய பேர் எனக்கு வந்தாங்க. நீங்க கூட ஒரு தடவை சொன்னீங்க இந்த மாதிரி நீங்க வந்து கிளைண்ட்ஸ் தேடக்கூடாது, கிளைண்ட்ஸ் வந்து உங்களை தேடி வரணும். அந்த அளவுக்கு உங்க பிசினஸ் அந்த மாதிரி ஆமா ஸ்ட்ராங்கா நீங்க டெவலப் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொன்னீங்க. சோ அது மைண்ட்ல தான் ஓடிட்டே இருந்தது. ஓகே நம்ம அதுக்கு நம்ம முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றது மெயினான பாயிண்ட். சோ ஞாபகம் இருக்குங்களா, ஒரு நாள் நான் வந்து ஒரு ஓப்பனா சொல்லிட்டேன், சிஸ் இந்த கான்டென்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, நீங்க போன இருக்க கான்டென்ட் வந்துட்டு வராது, நீங்க போயிட்டு டே 2 பாருங்க, அது பேஸ்டா நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். ஆனா நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்க கான்டென்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரியான லீட்ஸ் தான் வரும், லோ குவாலிட்டியான லீட்ஸ் தான் வரும். ஞாபகம் இருக்குங்களா, நான் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் வெரி ஓப்பனா சொல்லிடுவேன். கான்டென்ட் ஃபுல்லா அப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிஷியலா மில்லியன்ஸ் வியூஸ் வந்துச்சு, லைக் ஃபாலோவர்ஸ் வந்து அப்ரப்டா அப்படியே சேஞ்ச் ஆனாங்க. லைக் ஒரு 2000ல இருந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஆனா அதுல இருந்து எனக்கு ஒரு லீட் கூட கன்வெர்ட் ஆகல ஃப்ராங்க். ஆனா எனக்கு நீங்க சொன்ன பிறகு அந்த கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜில இருந்து ஒரு எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி லீட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ற மாதிரி நான் பாயிண்ட்ஸ் எடுத்தேன். அதுல இருந்து தான் எனக்கு ஆக்சுவலா லீட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ ரீல்ஸ் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இது அப்ரோச்சா இருந்துச்சு. ஸோ அதான் நான் நிறைய கேஸ் ஸ்டடி பார்ப்பேன், நிறைய ரிசர்ச் பண்ணணும். மெயினானது கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ. நீங்க சொன்ன கன்சிஸ்டன்சி நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்துட்டு லீட்ஸ் வரும். இப்பவே நான் ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு லீட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஒரு 2 months ஆகுது, நான் போடவே இல்லை. ஆனாலுமே எனக்கு கான்டென்ட் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருந்த கான்டென்ட்ல இருந்து எனக்கு லீட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. சோ அதான் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்த மார்க்கெட்டிங் இதுல நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம பண்ணா பெட்டரா இருக்கும். எல்லா லைவ் செஷன்ஸும் மெயினா அட்டென்ட் பண்ணணும். அதனால நான் இது வரைக்கும் எதுவுமே மோஸ்ட் ஆஃப் மிஸ் பண்ணது இல்ல. ரொம்ப எமர்ஜென்சி கேஸ் தான் நான் மிஸ் பண்ணிக்கிறேன் தவிர எல்லா இதுவுமே நான் என்னோட அவுட் ஆஃப் டாபிக் சிலபஸ் கூட நான் அட்டென்ட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. அதுல இருந்து வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் எதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட் ஆஃப் அட்டென்ட் பண்ணிடுவேன். சோ அதுதான் ஒரு மெயின் பாயிண்டா எனக்கு படுது. எஸ், உமன்ஸ் எல்லாருமே கேட்டுங்க ஓகேங்களா, when she can do it ஓகேங்களா. ஸோ அவங்க எல்லாமே 20,000 அப்போ வந்து 25-30 அந்த ஒரு ஃப்ளோவில் 25-30 அந்த அளவு சொன்னேன். அவங்க இல்லை 30 எல்லாம் போகல, நான் மேபி 40-50 சொல்லுவாங்க பார்த்தா இல்லை 20 தான் எனக்கு 20 தான் என்னோட ஹையஸ்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 40, 50, 60 அந்த போய் 70, 1 lakh அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய உமன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஒரு 2-3 ரீசன் எது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நாம இண்டிபெண்டாக இருக்கணும், நம்ம ஹஸ்பண்டோ இல்லை ஃபேமிலியை நம்பியோ நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட சொந்த காலில் நம்ம நிற்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கும். செகண்ட் ரீசன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது. ஒரு ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ சப்போர்ட் பண்ணணும், நம்ம அப்படியே இருக்க முடியாது. இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள், சாரி பிஸ்னஸ் அது இதுன்னு நிறைய பேர், சோப்பு பிஸ்னஸ், நிறைய உமன் நம்ம சேனலில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நார்மல் ஜோன்லயே, எந்த ஜோன்லன்னா ஜோன்னு சொன்னாவே எனக்கு வேற மைண்ட் வருது, வேற விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ பசங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுலயே இருந்துடுறாங்க. ஸோ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, கிளாஸுக்கு வர மாட்டிருக்காங்க. மேபி பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலியோட திங்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம். ஒரு 2 hour 3 hour ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வேற எதுவும் கேட்கல. ஸோ அவங்க கிட்ட இருந்து லெசன் எடுத்துங்க, ரோஷினி சிஸ் கிட்ட இருந்து. ஓகே, கன்சிஸ்டண்டாக நம்மளோட வேலை நம்ம பண்ணோம்னா, இங்கே கற்றுக்கிற வேலை நம்ம பண்ணோம்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேற எங்கேயோ கோர்ஸ் லட்சக்கணக்கில் கோர்ஸில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி தான் ஒரு கோர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நம்மளை விட ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுற ஒரு இன்ஸ்டியூட்லேயோ கோச் கிட்டேயோ. ஸோ அவங்ககிட்ட லேர்ன் பண்ணி அங்கே ஒரு 10,000 20,000 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னா, மீன்ஸ் 1 lakh plus வந்திருக்காங்கன்னா, டெஃபினட்டாக அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் implementing the things like what she learned from our 100 days challenge எல்லாருமே அதை பண்ணுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா போன சண்டே கூட நம்ம சரண்யா சிஸ் வந்து ஒரு உமன் தான் ரைட்டுங்களா, அவங்களும் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் பண்ண முடியும். ரோஷினி சிஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ரோஷினி சிஸ் பண்ண முடியும்னா நீங்களும் பண்ண முடியும். இங்க இருக்கிற இப்போ கௌசல்யா அவங்களாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ லைவ்ல இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உமனுங்க நீங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா, நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைஃபே மாறும்.
உங்களோட லைஃபும் மாறும், உங்களோட சரௌண்டிங்ஸ், உங்களோட ஜென்ரேஷன் லைஃபே மாறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏதாவது சேஞ்சஸ் பார்த்துருக்கீங்களா ரோஷினி சிஸ்? இஃப் யூ வாண்டட் டு ஷேர். ஓகே, நான் இப்போ இந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்றேன்னா மேபி லைக் 20,000 முன்னாடி 10,000 6,000 சொன்னீங்க, அவ்வளவுதான் ப்ரோ நான் ஏர்ன் பண்ணுவேன் பர் மந்த்துக்குன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நீங்க ஏர்ன் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல வந்திருக்கு, அவங்க ஃபேமிலியில வந்திருக்கு? நிறைய சேஞ்சஸ் ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குமே இப்போ நியர்லி ஒரு 40,000 புக்ல தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஜூலைக்குமே புக்ல தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இப்போ நியர்லி செப்டம்பர் வரைக்கும் எனக்கு புக்டுன்னு நான் சொல்லலாம். ஒரு கிளைண்ட் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சேஞ்சஸ்னா, நான் அருண் ப்ரோக்கு நான் பர்சனலா சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து சொல்லும் போது எனக்கு என்னோட மேரேஜ்க்கு வந்து நான் வந்து என்னோட ஃபியான்சேக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணணும்னு மெயினா அதுக்குதான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் இதுன்ட்டு. ஆக்சுவலி ஐ காட் என்கேஜ் லாஸ்ட் மந்த். சொல்லவே இல்லை. கங்க்ராட்ஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஆமா, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. சரி, ஓகே, இந்த மணினாலயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சோ நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மேரேஜ்க்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இந்த அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அதுலயுமே வந்துட்டு நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். எனக்கு செப்டம்பர்ல என்னோட வெட்டிங். அப்போ அதுக்கு யாரு வராங்க? இதே என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் இல்லாம லைக் ஒரு கான்பிடன்ஸ் ஆக்சுவலா எனக்குள்ள டெவலப் ஆயிருக்கு. நான் பேசவே மாட்டேன். யூஸ்வலா வந்துட்டு மியூட் பண்ணிடுவேன். இந்த லைவ் செஷன்ஸ்ல நான் பேசினதே கிடையாது. லைக் இந்த தடவை கொஞ்சம் எனக்கே ஒரு கான்பிடன்ட் இருக்கு. லைக் நம்மளா போய் நின்று ஏதாச்சும் பண்ணணும். லைக் விமனா எப்படி சொல்றது, ஃபியான்சேயோட சப்போர்ட்ல இருக்க கூடாது. நம்மளோட இதுல வந்துட்டு நம்மளும் ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஈக்குவல் சப்போர்ட்ல இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தாட். சோ அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இதோட எனக்கு ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எனக்கு இன்னும் அகாடமி டெவலப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கு. சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் நான் கன்சிடர் பண்றேன். இன்னும் நிறைய போகணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் பேசின மாதிரி கண்டிப்பா அதை திங்ஸ் பண்ண முடியும் நீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு, மார்க்கெட்ல அது தேவை இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த மார்க்கெட்டிங் திங்ஸ் நீங்க கத்துக்கிற திங்ஸ்ல அதை பண்ணா நம்ம டெஃபினட்டா பண்ண முடியும் சார். எனக்கு நீங்க ஒரு வாட்டி பெரிய ஆடியோ மெசேஜ் நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க, ஞாபகம்? இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ஃபேமிலி திங்ஸ், ஃபியான்சி திங்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருது. ஓகேங்களா? மணி எல்லாம் முக்கியமா ப்ரோன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மணி ரொம்ப முக்கியம். அது நம்மளோட லைஃப்ல மாத்தும். ஓகேங்களா? எல்லாமே சொல்லலாம். அது மணி இல்லாதவங்க சொல்லலாம், பரவாயில்லன்ட்டு சொல்லுவாங்க. சின்ன மீன்ஸ் ஒண்ணுமே இல்ல, நம்ம மணியே வேணாடா, நம்ம சும்மா எப்படியோ பொழிச்சுக்கலாம்னு இருப்பாங்க பாத்தீங்களா? காட்டுவாசிங்க அந்த மாதிரி மீன்ஸ் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற பீப்புள் ஓகே இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? ஆனா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க வந்துட்டு சொல்லுவாங்க மணி எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்ட்டு. ஆனா நம்மளுக்கு நீங்க கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் மணி தேவை தானே? ரைட்? எல்லாருக்கும் மணி தேவை. நீங்க ஒரு வாட்டி நீங்க 1 lakh நீங்க ஏர்ன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருது நிறைய இது இருக்கும். மீன்ஸ் அம்மாக்கு ஏதாவது நம்ம பண்ணி தரலாம், அப்பாவுக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரலாம், ஸோ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது நம்ம கிஃப்ட் பண்ணலாம், பர்த்டே வந்துச்சா கிஃப்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ ஏதோ ஒன்று நம்ம தைரியமா நம்ம வாங்கி தரலாம். ஓகேங்களா? மணி வந்து கண்டிப்பா உங்களோட ஹாப்பினஸ்ல இம்பாக்ட் ஆகுதுன்னா இம்பாக்ட் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறைய வரி பண்றோமோ, நிறைய நம்ம சோகமா லைஃப்ல இருக்குமோ, டிப்ரெஸ்டா இருக்குமோ, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் வந்து மணியா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இல்லை நீங்க டாட் பண்ணி பாருங்க, நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இது ஏன் வந்துச்சு, லாஸ்டா அது போய் மணில தான் முடியும். ஐ டோன்ட் நோ வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட். பண்ணி பாருங்க நீங்க, எந்த ரீசனா இருக்கட்டும். சொல்லுங்க சார். பாயிண்ட் நான் மறந்துட்டேன் சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணும்போது என் ஃபியான்சே தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணாரு இந்த டோட்டல் அமௌண்ட் ஜாயின் பண்றதுக்கு. அப்போ வந்துட்டு ஒரு 1 monthலயே நீங்க 100 days சேலஞ்ச் இன்ட்ரோ பண்ணீங்க. அப்போ வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இன்ஃபேக்ட் முடிய கூட கிடையாது, பாதியில இருந்துச்சு. அப்போ ஹி ஆஸ்க் மீ லைக், இது ஃபர்ஸ்ட் முடிச்சு இதுல கத்துக்கோ, அதுக்கப்புறமேட்டு 100 days போ, இதுல வருதா? டு பி ஃப்ராங்க், அவருக்கு ஆக்சுவலா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லயே கொஞ்சம் ஜாயின் பண்ணி அது கொஞ்சம் சொதப்புனதுனால அப்புறம் நான் சொன்னேன், இல்ல எனக்கு 100% கான்பிடன்ஸ் இருக்கு, நான் ஒரு 5 daysல எனக்கு இதுல ரிசல்ட் வந்துருச்சு, சோ எனக்கு இதுல தெரியும், நான் ஏதோ இதுல சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு ஏதோ எனக்கு என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் அதான் 5 days
5 டேஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 20 டேஸ்ல நான் உங்களுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். அப்போவே வந்துட்டு ஓகே இல்ல சம்திங் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப்ன்றது எனக்கு அப்பவே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்ல ஃபர்ஸ்ட் கிளைண்டே வந்துட்டு நான் அண்டர் ரைஸ் சேலஞ்ச்ல ஒரு லெஸ் தென் 20 டேஸ் 30 ஐ மீன் 1 மந்த்லயே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணேன். லைக் உங்களோட அந்த மெசேஜஸ் அனுப்பி நான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணேன். சோ அதான் கான்பிடென்ட் இல்லாம எனக்குமே அந்த கன்ஃபியூஸா தான் இருந்தது. இதுலயே நான் ஏமாற போறேனான்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா தைரியமா ஆக்சுவலா நான் இப்போ இருக்கிற லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், தைரியமா வந்து இறங்கலாம். லைக் நம்மளோட எஃபர்ட்டும் அதுல அருண் ப்ரோ இப்போ ஒரு 50%னா நம்மளும் ஒரு 50% போட்டாதான் அதை டெவலப் பண்ண முடியும். பாயிண்டா நான் சொல்லுவேன் ப்ரோ. கண்டிப்பா சார். பாருங்க அப்போ அவங்க ஃபியான்சி வந்து காசு பே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்பி வந்து ஓகே அவங்க சரி பொண்ணு ஆசைப்படுது எல்லாமே சேர்த்து விடுவாங்க தானே, சரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குற பதில் இங்கே சேர்த்து விடலான்ட்டு பாவம் அவங்களும் வந்துட்டு ஓகே சேர்த்து விடலாம். ஏன்னா இவங்க நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பார்த்துருக்காங்க. ஓகே வேல்யூபிளா இருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு, இதுலயும் நல்லா வரும், ரிசல்ட் 100 டேஸ் சேலஞ்சிலையும் வரும் ஒரு நம்பிக்கை அதை வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை காப்பாத்திருக்கும். வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் அவர் ப்ராமிஸ். கண்டிப்பா. ஸோ எஸ். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் அகாடமி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க. அதோட கோல் என்ன? மீன்ஸ் அகாடமி பிளஸ் இப்போ நீங்க உங்களோட சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, மேக்கப் வித் பிரைடல் திங்ஸ் எல்லாம். ஸோ ஒரு ரெவன்யூ கோல்னா நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட்? இப்போ 1 lakh அச்சீவ் பண்ணிட்டீங்க. என்னோட நான் பர்టిక్యులர் அமௌண்ட்னு எதுவும் வைக்கல ப்ரோ. நீங்க வெச்சிங்க. ஆமா இப்போ லிமிட் வைக்கலாம்னு பிளான். ஆனா எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். எனக்கு கத்துக்கு ஐ மீன் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாஸ் டெவலப் பண்ணி இன்னும் நிறைய அப்கிரேட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு எய்ம். அண்ட் மணி அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வேணும் இன்னும் மேல மேல போறதுக்கு. கண்டிப்பா நான் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அதை ஒரு மந்த்க்குள்ள அச்சீவ் பண்ற மாதிரி பண்ணுங்க. அந்த ஒரு நம்பர் வச்சுங்க. மேபி ஐ கிவ் நம்பர் டு யூ. உங்களோட சர்வீஸ் பிளஸ் அகாடமி ரெண்டுமே சேர்த்து ஒரு 3 to 5 lakhsக்குன்னு பர் மந்த்துக்கு நீங்க ரீச் பண்ணி, இப்போ 1 lakh எப்படி நீங்க ரீச் பண்ணிக்கிறீங்க பர் மந்த்துக்கு, கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு 3 to 5. எதுல 3 வேணுமா 5 வேணுமா? ஓகே 5 போயிடலாம். ஏன் 3 நம்ம எப்பவும் கம்மியா வைக்க கூடாது, 5 தான் மேல போனோம் நம்ம 5. ஸோ நெக்ஸ்ட் கோல் ஃபார் யூஸ் இஸ் 5 lakh பர் மந்த் அச்சீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணிட்டு நான் கேட்க மாட்டேன் நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மணி மேக் பண்ணிருக்கீங்க நான் கேட்க மாட்டேன். நீங்க அதை அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க, நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. மறுபடியும் வந்து இப்ப நம்ம பசங்க கிட்ட பேசுங்க, 5 lakh per month அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதுதான் நீங்க பண்ணணும். உங்களோட லெசன்ஸ் உங்களோட ஜேர்னியை வந்து நம்ம 100 days சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம வேற ஏதாவது நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னா வேற என்ன சொல்லுவீங்க சிஸ்? பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபியூ திங்ஸ், நான் அதை கேட்டேன். ஸோ டெஃபினட்டா நம்ம பசங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்க ஏதாவது சஜஷன் இல்லை அட்வைஸா எது சொல்லுவீங்க? அட்வைஸாலாம் சொல்றதுக்கு பெரிய ஆள் இல்ல ப்ரோ. லைக் நான் என்ன அனுபவப்பட்டேன்றதுன்னா, நான் உங்க கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும். லைக் உங்க மேல மத்தவங்க மேல தவிர்த்து நம்ம மேல கான்ஃபிடென்ட் இருக்கணும், நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அண்ட் நானுமே நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஒரு 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 அமௌண்ட் வந்து வச்சேன், இந்த மந்த்துக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த மந்த் வந்துட்டு இந்த அமௌண்ட் நான் எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதை விட நான் எடுக்கணும் அன்ற மாதிரி ஒரு ஒரு நோட்ல ஆக்சுவலா எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்ஃபேக்ட் நம்ம ஃப்ளோவா அந்த மாதிரி பண்றதை விட நியர்லி எனக்கு ஒரு 2 to 3 டைரிஸ் கிட்ட நான் எழுதி வச்சிருக்கேன். லைக் உங்க கான்டென்ட்ல இருந்து எல்லாமே எழுதி வச்சு அதை வந்துட்டு நம்ம இன்புட் பண்ணணும். லைக் என்னவா இருந்தாலுமே, என்ன ஏமா இருந்தாலுமே, என்ன கோலா இருந்தோ கான்டென்ட் மேக்கிங் எல்லாமே ஒரு நோட்ல எழுதி வச்சு ஓகே நம்ம இதை பர்டிகுலர் டே ஆர் டைம்குள்ள நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நம்ம அதை மோர் தென் மேனிஃபெஸ்டிங் அந்த செயல்ல நம்ம காமிக்கணும்ன்றது வந்துட்டு மெயினான பாயிண்ட். கன்சிஸ்டன்சி மெயின். கன்சிஸ்டன்சி தான் ஐ மீன் இதுதான் வந்து ஃபர்ஸ்டா சொல்லணும். ஏன்னா நான் கன்சிஸ்டன்டா பண்ணனாலதான் மேபி இதை நான் அச்சீவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் எஃபர்ட் அண்ட் எஸ் ப்ரோ, கான்ஃபிடென்ட் மெயினா இருக்கணும், அவ்வளவுதான். உங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம மேலயும் நம்பிக்கை வச்சு அதை ப்ராசஸா கூட்டிட்டு போகணும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கண்டிப்பா. ஸோ ஏன் நான் கேட்டேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு சே நேம். ஐ திங்க் கண்டிப்பாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்த் இறந்துட்டாங்க. ஸோ ஷி மெசேஜ் மீ ஆன் சாட்டர்டே. ஓகேங்களா? ஸோ ப்ரோ நான் வந்து கண்டினியூ பண்ண நான் விட்டுட்டு இருந்தேன், நான் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னோட ஃபேமிலியில் வந்து அப்பா செத்துட்டாங்க. ஸோ நான் வந்து ஏதாவது பண்ணணும், ஸோ மறுபடியும் நான் ரீகெயின் பண்ணணும், நான் வந்து இதை படிக்கணும், நான் ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டியூஸ்டே வந்து நீங்கள் செஷன் அட்டன் பண்ணுங்க, கேஸ் ஸ்டடி இருக்குது.
ஸோ அந்த கேஸ் ஸ்டடியில் வர பர்சனும் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷன் தான். ஸோ வென் ஷீ கேன் டூ இட், நீங்களும் பண்ண முடியும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் எந்த டவுட் வந்தாலும் கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், மீன்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் செஷன் வந்து மீன்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டடி கேஸ் ஸ்டடி வந்து கேட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ வந்துருக்கு இருக்கேன். ஷாலினி சிஸ் தான் இருக்கேன். பாருங்க இருக்கேன் ப்ரோ, நான் தான் அதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ சிஸ், நீங்கள் ஆஸ் அ பர்சன் இஃப் யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் வித் ரோஷினி சிஸ், அன்மியூட் பண்ணி இல்லைனா சேட்டில் ஏதாவது நீங்கள் கேட்கணும், ஒரு டிப்ஸோ 2-3 டிப்ஸோ ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் உங்களோட கரியர் உங்களோட ப்ரொஃபஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சிஸ், இதெல்லாம் நான் பண்ணால் நான் வந்து க்ரோ பண்ண முடியும், என் ஃபேமிலியில் நான் வந்து டேக் கேர் பண்ண முடியும், இந்த அளவுக்கு நான் ஏர்ன் பண்ண முடியும்னா நீங்கள் அந்த ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம் சிஸ். ஏன்னா நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு, ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பேர் நான் சொல்ல முடியாது, அதான் நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் தான் அதுன்னு. கேட்குறீங்களா? ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா உங்களுக்கு? It will be helpful. Yes. கேக்குதா என்னோட வாய்ஸ்? Yes. சிஸ்டர், இப்போ வந்துட்டு எனக்கு வந்து மந்த்லி வந்துட்டு 1 புக்கிங்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் வருது. அது மந்த்லி 1 மட்டும் தான் வரும். அதுவுமே வந்து 5,000 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன். என்னால இப்போ மதுரை, ஏன்னா மேக்சிமம் எனக்கு மதுரை திருச்சியில தான் புக் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து எப்படி புக் ஆகுது அப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு பண்றேன் அப்படின்னா அவங்கள பார்த்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமா தான் வந்து புக் ஆகும். அது 5,000க்கு மேல ஒண்ணுமே புக் ஆகாது. அது மந்த்லி ஒன்ஸ். அது வந்து அது எனக்கு புக் ஆகி 2 months ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு 8 வந்துட்டு புக் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து அந்த 5,000மே நான் இங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போகணும், நான் டிராவல் சார்ஜ் வருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு 5,000க்குள்ள பண்ணி கொடுங்க அந்த மாதிரிதான் சொல்றாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் எப்படி நான் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாலுமே அதுக்கு மேல வந்துட்டு அவங்க கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைடுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு 2,500 நான் பண்ணிருக்கேன். லைக் ஒரு பிரைடுக்கு 2,500 பண்ணிருக்கேன். ஐ மீன் ஒரு 4 பிரைட்ஸ்மேடுக்கு வந்துட்டு 6,000க்கு 2 நாளைக்கு தூங்காமலாம் இருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு என்னன்னா, அதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப லைக் ரொம்ப பார்கெயின் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு நமக்கு டிராவல் அலவன்ஸும் இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, நிறைய போட்டோ ஷூட் எடுத்து அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி போட்டோ ஷூட்ஸ், ரீல்ஸ், மெயினா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ இன்ஸ்டாகிராம் தான் மெயினா இருக்கு. ரீல்ஸ் நம்மளோட ஒர்க்ஸை வந்து அப்லோட் பண்றதுதான் ஸ்ட்ராங். இப்போ நான் லைக் நிறைய போட்டோ ஷூட்ஸ் வந்து நாமினல் அமௌண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அது நிறைய ரீல்ஸ், ஒரு 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 போட்டோ ஷூட் எடுக்கிறோம்னா அதுல 4 ரீல்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு கான்டென்ட் மேக் பண்ணி பிரிச்சு அந்த மாதிரி போடலாம். லைக் அருண் கூட ஏதோ சொல்லியிருக்காரு, லைக் நீங்க ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல், ஒரு கான்டென்ட் மேக் பண்ணி அவங்களுக்கே அனுப்புங்க. சோ அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலா நீங்க அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ அவங்க வந்துட்டு டிராவல்ல ஏதாச்சும் பார்கெயின் பண்றாங்கன்னா, என்னோட கிளைண்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இவ்வளவு கான்சிக்வன்சஸ் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர்ல நீங்க மேக்கப் போட்டு வீடியோல நீங்க வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்புனா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி நான் அனுப்பி இருக்கேன், அவங்க கன்வெர்ட்டும் ஆகியிருக்காங்க. ஓகே சிஸ், थैंक यू. யா சிஸ். ஸோ அதனால தான் சிஸ் வந்து ரோஷினி சிஸ் பண்ணது எல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் கான்டென்ட். ஓகேங்களா? ஸோ கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் இன்ஸ்டாகிராம், குவாலிட்டியான கான்டென்ட் மீன்ஸ் நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சேம் நேம் ஐ திங்க் ஸோ, ரைட் சிஸ்? நான் சென்ட் பண்றேன். நீங்க சாட்ல கூட போட்டுருங்க. ஸோ அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. கான்டென்ட் வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான கான்டென்ட் இருக்கணும், ஸோ தட் தே வில் சூஸ் அஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ்ன்றது நம்ம அதை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க எதுக்குமே வரி பண்ணிக்காதீங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஷாலினி சிஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான திங் தான். ஆனால் நீங்கள் லைஃப்பில் முன்னே வரணும், மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா ப்ரோ, நான் எதாவது பண்ணணும், லைஃப்பை பேரண்ட்ஸை மீன்ஸ் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஏதாவது மீன்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு லைக் யூ கேம் ஃபார் இட் அண்ட் அதை கேட்டீங்க. நான் அதே வாங்க இங்கே செஷன் பாருங்கள், செஷன் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ அவங்க பண்ணியிருக்காங்கன்னா நீங்களும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது சிஸ்? கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ யூ டூ இட், கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. பண்ணாமல் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்களும் பண்ண முடியும். நீங்க பண்ணிட்டு இன்னொரு உமனை வந்து நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், அவங்கள ஆக்ஷன் எடுக்க வைக்கணும். ரெடிங்களா? ஓகே, ரெடி. நீங்க பண்ணுங்க.
நோ நீட் டு வரி. கண்டிப்பா அது வருத்தம் இருக்கும், ஃபேமிலியில வருத்தம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். சொல்லுங்க சிஸ். நான் ஜாயின் பண்ணும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரும் இல்ல பேட்ச். ஆமா. அவங்க கேட்டாங்க, யாரா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களான்ட்டு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க கேட்டீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் சேர்ந்திருக்காங்களான்னா. இல்ல சிஸ், நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க சேர்ந்துட்டு பிறகு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்காரங்க சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாமே ஆக்ஷன் எடுத்தா ரோஷினி சிஸ் மாதிரி, இல்ல அவங்கள விட ஜாஸ்தியா நீங்க எல்லாம் பண்ண முடியும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் ரோஷினி சிஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களும் நிறைய எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஆர் பர்சனல் திங்ஸ். நிறைய ஒரு பெரிய ஆடியோல நீங்க அதுல அழுந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆடியோவில் நீங்கள் அழுந்திருக்கீங்க. ஸோ பெரிய ஆடியோ. ஸோ அவங்க எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இதுதான் ப்ரோ நான் இருக்கேன், எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணணும். ஷீ அச்சீவ்ட் இட். அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸ் ஸ்டடி, இன்னொரு கேஸ் ஸ்டடி சொன்னாங்க. ஐ ஃபர்காட் டு சே. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்துச்சு, ஆனால் ஒரு லீட் கூட வரல. இன்னொரு லைவ் கேஸ் ஸ்டடி இயர் இட் செல்ஃப். ஓகேங்களா? நம்ம எப்பவும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உங்களோட ரீல்ஸு இல்லை கான்டென்ட்டு ரீச் மேலே டிபெண்ட் பண்ணியோ, இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸோ லேக்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணியோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கான கான்டென்ட் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ட் ஆகினா, நிறைய பேர் டே 2வை அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டிருக்கீங்க. டே 2ல இருக்க கான்டென்ட் தட்ஸ் மோர் தென் எனஃப் டு கெட் த இன்பவுண்ட் லீட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. அவங்க பாருங்க, 2 மாதம் முன்னாடி போட்ட கான்டென்ட் ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸே போடல, நான் பிஸி ஆகிட்டேன் ஒர்க்கில். ஸோ இப்போவும் எனக்கு லீட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பவர் ஆஃப் கான்டென்ட். ஐ மீன் ரைட் கான்டென்ட். ஓகேங்களா? எல்லாமே கான்டென்ட் கிரியேட்டர் தப்பாக கான்டென்ட் கிரியேட்டர் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் அ திங். தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம Q&A வைக்க முடியாது. ஏன்னா Q&Aனா அவங்க ஃப்ரீலான்சர் கிடையாது, இஸ் இன்டு பிஸ்னஸ், ரைட்? ஸோ அதனால Q&A இல்லை. நானும் வேற சாப்பிடல, போய் சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்கும்ல. ரைட்? ஸோ தேங்க்யூ சிஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். கண்டிப்பாக அந்த 5 lakh per month நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த அகாடமி திங்ஸ் நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அதை அச்சீவ் பண்ணுவோம். எல்லாருமே இதுக்கு நீங்க தான் சாட்சி. மீன்ஸ் 5 lakh per month அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பப்ளிக்கெல்லாம் நான் சொன்னா வந்துட்டு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பப்ளிக்கெல்லாம் சொல்லுங்க, அது அந்த ஒரு கான்சியஸாக நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. அது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா நாம பண்ணா நடக்கும்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வச்சிருக்கேன், நான் நிர்மல் ப்ரோக்கு சொல்லியிருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் நான் 30,000 ரூபாய் earn பண்ணும்போது ஆகட்டும், 50,000 ரூபாய் earn பண்ணும்போது ஆகட்டும், 1 லட்ச ரூபாய் earn பண்ணும்போது ஆகட்டும், 5 லட்ச ரூபாய் earn பண்ணும்போது ஆகட்டும், 10 லட்ச ரூபாய் earn பண்ணும்போது மட்டும், ஈவன் கோடி ரூபாய் earn பண்ணும்போது ஆகட்டும், நான் நினைச்சுக்கிறேன், நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பண்ண முடியும். யாரோ ஒருத்தன், மீன்ஸ் நான் தான், ஓகே, யாரோ ஒருத்தனா நான் தான் சொல்றேன், என்னதான் சொல்றேன். ஓகேங்களா? யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஊர்ல யாருன்னே தெரியாது, மீன்ஸ் அவுட் சைடு யாருக்குமே தெரியாது நான். ஓகேங்களா? என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் பி லைக் திஸ். நான் இதே மாதிரியான ட்ரெஸ் தான் போடுவேன். என்னை வெளியே பார்த்தாங்கன்னா வந்து இவன் வேலை இல்லாதவன் தான், அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஓகேங்களா? ஐ டோன்ட் கேர் அபவுட் லைக் வாட் அதர்ஸ் திங்ஸ். என்னோட ஒர்க், என்னோட மைண்ட். ஓகேங்களா? எனக்கு என்னோட ஒரே ஒரு அசெட் என்னோட வே ஆஃப் திங்கிங், அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த வே ஆஃப் திங்கிங் தான் ஒரு விஷனாக மாறிச்சு. 1000 பேரை 1 lakh per month நம்ம ரீச் பண்ண வைக்கணும்ட்டு. அந்த விஷனில் நிர்மல் ப்ரோ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். அங்கேருந்து இப்போ ரோஷினி சிஸ்டருக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே தாண்டி போகும். அந்த 1000 பேரை நாம் கேஸ் ஸ்டடி என்னோட இதுவா அது நம்மளோட ஈவெண்ட்ல பேசலாம். 1000 பீப்புள் நீங்க எல்லாம் சீக்கிரமா ஏர்ன் பண்ணி வச்சிருங்க. அன்னைக்கு நம்ம லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் கூப்பிடலாம். அங்க ஷேர் பண்றேன் என்னோட லைவ் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த ஒன் திங் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடிஸ் ஒன்ஸ் அகெயின். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புவீங்க எனக்கு, ப்ரோ தப்பா நினைச்சுக்காது ப்ரோ, இது மட்டும் சொல்லுங்க ப்ரோ, ஸ்கிரீன்ஷாட் பூச்சி அனுப்புவீங்க. எனக்கு தெரியாது, அந்த இண்டஸ்ட்ரி பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது. நானும் வந்துட்டு சரி, இதுதான் சைக்காலஜிக்கலா நமக்கு தெரியும். ஆஸ் அ மார்க்கெட்டரா சைக்காலஜிக்கலா நம்ம யோசிக்கும் போது, ஓகே இதுதான் அவங்க அப்ஜெக்ஷன், இதுதான் சிஸ், இதை அனுப்பிச்சு விடுங்க. ப்ரோ வரல ப்ரோ, ஒரு வாட்டி ப்ரோ மெசேஜ் ரிப்ளை பார்த்துருக்காங்க, மெசேஜ் வரல சிஸ் எனக்கு இந்த ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் அனுப்புவேன். ஃபாலோ நீங்களும் அதை போய் அனுப்புவீங்க, அதே சேம் மெசேஜ் அனுப்புவீங்க. ப்ரோ வந்துச்சு ப்ரோ, கால் புக் பண்ணிட்டேன், பேசிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் யூ ஸ்டாண்ட் ஆன் யுவர் செல்ஃப். ப்ரோ நானே வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, ஓகே ப்ரோ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் கிராஃப்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணுறாருன்றது நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ அதே மாதிரி ரீல்ஸ் அப்பப்போ கொஞ்சம் போடுங்க. எப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து ரீல்ஸ் கன்சிஸ்டன்ட் போடுங்க. ஸோ தட் யூ வில் கெட் மெனி மோர் திங்ஸ். அண்ட் அதே மாதிரி பெரிய டீல்ஸாக க்ளோஸ் பண்ணுங்கள், பெரிய ப்ராஜெக்ட்ஸாக, மீன்ஸ் உங்களோட ஆர்டர்ஸாக எடுங்க.
ஸோ அகாடமிக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. கண்டிப்பா நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு நீங்க இங்க இருக்கிற பீப்புள் நெக்ஸ்ட் பேர் நிறைய வாங்க, நாம லைவ் கேஸ் ஸ்டடியா பேசலாம். என்னோட லைவ் கேஸ் ஸ்டடினா போயிட்டு விஎஸ்எல்ல போய் பாருங்க, லேண்டிங் பேஜ்ல ஒரு 46 மினிட் வீடியோ இருக்கும் பாத்தீங்களா, அது 36 இடத்துல இருக்கும் guys. அதுல 36th மினிட் டு ஐ திங்க் ஸோ 36 நாட் 36, அது கூட முன்னாடி. ஓகேங்களா, அது கூட முன்னாடி 36 வந்து Q&A இருக்கும். அது முன்னாடி வந்து என்னோட ஸ்டோரி இருக்கும், ஏன் இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் விஷன் ஆஃப் 1000 people. இது எல்லாமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்ட்டு போய் அங்கே போய் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுச்சோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க இருக்கிற பீப்புள், யாரும் பார்க்காத பீப்புளுக்கு, ஓகேங்களா, போய் அதை பண்ணுங்க. உங்களுக்கும் அது மேபி உங்களுக்கு ஆமா நாம பண்ணணும், நாமளும் இந்த மாதிரி பண்ணணும்ன்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அப்பயே சொன்ன மாதிரி தான், சிஸ்டர் போயிட்டாங்க தெரியல, அப்பயே சொன்ன மாதிரி தான். ஸோ நான் பண்ண முடியும்னா, நிர்மல் ப்ரோ பண்ண முடியும்னா, ரோஷினி சிஸ் பண்ண முடியும்னா, கௌசல்யா சிஸ் பண்ண முடியும்னா, ஸோ ஈவன் லைக் சோ மெனி இவங்க அமலா எல்லாம் வந்துட்டு எவ்வளோ சின்ன சின்ன இதில் ஒர்க்லாம் இருந்து அதுலேருந்து பண்ண முடியும்னா, எல்லாரும் பண்ண முடியும்னா, ஸோ நீங்களும் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இன்ஸ்டா ஐடி ஐ திங்க் சிஸ்டர் குரூப்பில் அனுப்புவாங்க, இல்லை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா, யூ கேன் ஃபாலோ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ப்ரோ, நிர்மல் ப்ரோ பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ நீங்களும் ஒரு ஆர்டர், நல்ல ஒரு ஆர்டர், ஐபிஐங் கிளைண்டா இருங்க ப்ரோ. ஓகேங்களா, எதுவுமே சொல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா பே பண்ணுங்க ரோஷினி சிஸ்டருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு யாருக்குன்னா ஃபியூச்சர்ல கல்யாணம் ஏதாவது ஃபங்க்ஷன் இதுன்னா நம்ம சிஸ்டருக்கு கால் பண்ணுங்க, ஸோ புக் பண்ணுங்க. ஸோ நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் சுமாராக இருந்தாங்கன்னா அழகா நிர்மல் ப்ரோ மாதிரி அழகா மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. நான் போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு வரேன். ஓகேங்களா, தேங்க்யூ.